القلب سما. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் கூறும் அறிவுரைகள் வகுப்புல 10வது வகுப்புல இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 10 நாள் வகுப்பையும் சீராக கொண்டு போக உதவிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு சில விஷயங்களை செய்து கொடுத்ததாக சொல்லும் போது, அதாவது உதாரணத்துக்கு இப்போ மனிதனுக்கு நாம் கண்களை கொடுத்தோம், பார்க்கக்கூடிய இந்த கண்களை கொடுத்தோம், கேட்கக்கூடிய இந்த செவித்திறனை கொடுத்தோம், இதயங்களை கொடுத்தோம். இந்த மாதிரி மனிதனுக்கு சில விஷயங்களை நாம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, அந்த வசனத்துடைய அந்த ஆயத்துடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் கேட்பான், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்ற விஷயத்த கேட்டுட்டு முடிப்பான். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதாவது குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்துல சொல்றான், நாம் உங்களுக்கு பார்வைகளை கொடுத்தோம், உங்களுக்கு செவிப்புலனை கொடுத்தோம், உங்களுக்கு இதயங்களை கொடுத்தோம், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா அப்படின்னு கேக்குறான். இப்ப குர்ஆன்ல இந்த ஒரு இடத்துலதான் இந்த விஷயம் வருதா அப்படின்னா இல்ல, நிறைய இடங்கள்ல இதை தாண்டி, அதாவது மனிதனுக்கு இந்த விஷயம் கொடுத்திருக்கேன்னு இப்ப நான் சொன்ன விஷயங்களை தாண்டி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் மென்ஷன் பண்ணும் போது கடைசியா எப்படி முடிப்பான் அப்படின்னா நன்றி செலுத்த வேண்டாமா அப்படின்னு முடிப்பான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், 3வது அத்தியாயம், அதாவது சூரத்துல் ஆல இம்ரானினுடைய 145வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நன்றியுடையோருக்கு மிக விரைவாக கூலி கொடுப்போம் அப்படின்னு சொல்றான். யாருக்கு கூலி அப்படின்றது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது மனிதனுக்கு எழுதக்கூடிய நன்மைகளாக இருக்கலாம், சரியா? அந்த கூலி அப்படின்றது அவனுக்கு விசாலப்படுத்தி கொடுக்கக்கூடிய மற்ற அருட்கொடைகளா இருக்கலாம், இல்ல மறுமையில அவனுக்கு கொடுக்க போகக்கூடிய அந்த வெகுமதியா இருக்கலாம். புரியுதா? கூலி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜஸான்னு சொல்லுவோம். அந்த ஜஸா அப்படின்றது, கூலி அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை உலகத்துல இருக்கும் போதே அவனுக்கு அல்லாஹ் அந்த நன்மையை எழுதி உலகத்திலே அந்த விஷயத்த அருட்கொடையாக கொடுப்பான், கிஃப்டா கொடுப்பான். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த மறுமை நாள்ல அந்த மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகுமதியா கொடுப்பான். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்னா, நன்றியுடையவர்களுக்கு அந்த கூலிகளை கொடுப்போம். அப்போ ஜென்ரலா நம்மளுக்கு என்ன தெரியுது, பொதுவான அடிப்படையில என்ன தெரியுது அப்படின்னா, இப்ப நான் ஏதோ ஒரு நற்செயல் செய்யறேன், எனக்கு அதுக்கு கூலி உண்டு, சரியா? ஆனா நன்றி செலுத்துறாங்க, ஒரு மனிதர் நன்றி செலுத்துறாரு அப்படின்னா அந்த நன்றி செலுத்தக்கூடிய மனிதருக்கு மிக விரைவாக அப்படின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி சொல்றோம். புரியுதா? மற்ற இடங்கள்ல ஜென்ரலா மற்ற குர்ஆன் வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது, இந்த நன்மை செய்றீங்களா, உங்களுக்கு நாம் கூலிகளை கொடுப்போம், உங்களுக்கு நாங்க அந்த விஷயத்த அதிகப்படுத்தி கொடுப்போம், நன்மையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்றியுடையோர்னு மென்ஷன் பண்றப்போ அல்லாஹ் எப்படி சொல்றானா, நன்றியுடையோருக்கு மிக விரைவாக கூலியை கொடுப்போம். அப்ப அந்த கூலி கொடுக்கிற விஷயத்துல அல்லாஹ் அதை அதிவிரைவா செய்யறேன் அப்படின்ற விஷயத்த சொல்றான். அப்ப எதற்காக நன்றி செலுத்தணும் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்திருக்கானோ அந்த எல்லா விஷயங்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்கணும். என்னென்ன விஷயம் கொடுத்திருக்கா அப்படின்ற விஷயத்த ஒரு சிறிய நினைவூட்டல் மாதிரி, இந்த வகுப்பு அப்படின்றதே ஒரு சிறிய நினைவூட்டல் மாதிரி இருக்கும், சரியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல அழகா சொல்லியிருப்பாங்க, என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலையில எல்லாரும் எந்திரிச்சிருப்பீங்க, சரியா? சஹர் வைக்கவோ இல்ல நோன்பு வைக்காதவங்க ஃபஜ்ருக்கோ எந்திரிச்சிருப்பீங்க. எந்திரிக்கிறப்போ உங்களுக்கான ஆரோக்கியம் உங்ககிட்ட இருந்துச்சா? ஒரு ஆரோக்கியமான நிலையில எந்திரிச்சிங்களா அப்படின்றத திங்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, உங்களோட வீடு, நீங்க வீடுன்னு இல்லை, நீங்க எந்த இடத்துல வசிக்கிறீங்களோ, அதாவது எந்த இடத்துல தூங்கி எந்திரிச்சிருக்கீங்களோ அந்த இடம் ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கா? ரெண்டாவது, முதல்ல என்ன சொன்னேன், ஆரோக்கியமான நிலையில எந்திரிச்சிருக்கீங்களா? ரெண்டாவது என்ன, ஒரு பாதுகாப்பான நிலையில எந்திரிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் நான் உங்களை சிந்திக்க சொல்றேன், சரியா? மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய நாளுக்கான உங்களுடைய உணவு இருக்கா அப்படின்ற விஷயம். இப்ப நான் இன்னைக்கு எந்திரிச்சிருக்கேன், இன்னைக்கு காலையில எனக்கு சஹருக்கு சாப்பிட உணவும் அடுத்து இஃப்தாருக்கு வேண்டிய உணவும் தயார் நிலையிலனா அதற்கு தேவையான பொருட்கள் என்னோட வீட்டுல இருக்கா?
இந்த மூன்றும் யாருக்கு இருக்கோ அன்றைய நாள் எந்திரிக்கிற பொழுதுல இந்த மூன்றும் எந்த நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நபர் முழு உலகமும் கொடுக்கப்பட்டதை போன்றவர் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபஹானல்லாஹ். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக குறை சொல்பவர்களாக இருக்கிறோம். கரெக்டா? எனக்கு இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அல்லாஹ் மேல குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைக்கிறவங்களாதான் மனிதர்கள் இருக்காங்களே தவிர அவன் கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இல்லை. அல்லாவே அதை குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறீர்கள் அப்படின்ற விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், பதிவு செய்யறான். அப்போ இந்த ஒரு ஹதீஸ ஒரு நபர் யோசிச்சா மட்டும் போதும், எல்லா விஷயத்தை கொண்டும் திருப்தி அடைஞ்சிருவார். எனக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். நான் பாதுகாப்பான இடத்துல இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான உணவும் எனக்கு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு முழு உலகத்தையும் கொடுத்திருக்கான் அப்படின்ற மகிழ்ச்சியோட எந்த நபர் நன்றி செலுத்துவாரோ அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக விரைவாக கூலி கொடுக்கிறான் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். சரியா? இன்னொரு ஒரு இடத்துல சூரா இப்ராஹிமினுடைய 14வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எதற்கு நன்றி செலுத்தணும்? உனக்கு என்ன கொடுத்திருக்கனோ அதுக்கு நீ நன்றி செலுத்து, நான் உனக்கு அந்த விஷயத்த நான் அதிகப்படுத்தி கொடுக்குறேன் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அந்த விஷயத்த சொல்றான். அப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு 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 கிளான்ஸ் மாதிரி போகும். நினைவூட்டல் தானே சொன்னேன், நினைவூட்டல் பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த உடம்ப கொடுத்திருக்கானா, இப்போ ஒரு நபர் ரொம்ப ஏழையான நபரா இருக்கார். சரியா? அந்த ஏழையாக இருக்கக்கூடிய நபர் அவருடைய உடல் அமைப்பை சிந்தித்து பார்த்தாரு அப்படின்னா, அவருடைய உடல்ல என்னென்ன உறுப்புகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கானோ அந்த அனைத்து உறுப்புகளினுடைய மதிப்பு, அந்த மதிப்பு என்ன அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா அவர் ஏழை அப்படின்றது அவர் மனசுல இருக்கவே செய்யாது. ஏன்? இன்றைக்கு இப்போ ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட் கிட்ட போய் கேட்டாதான் கிட்னியோட அருமை தெரியும். கரெக்டா? இப்போ டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ட போய் கேட்டாதான் அந்த கிட்னியுடைய மதிப்பு என்ன அப்படின்ற விஷயம் தெரியும். ஒரு லிவர் டேமேஜ் ஆன மனிதர்கிட்ட போய் கேட்டாதான், கல்லீரல் டேமேஜ் ஆன மனிதர்கிட்ட போய் கேட்டாதான் அந்த கல்லீரலுடைய மதிப்பு என்ன அப்படின்றது தெரியும். பார்வை சரியில்லாம போய் கண் ஆபரேஷன் பண்ணி உட்கார்ந்துருக்கவங்க கிட்ட போய் கேட்டாதான் அந்த கண்ணினுடைய மதிப்பு தெரியும். கரெக்டா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மேலானவர்களை என்னைக்குமே பார்க்காதீங்க. சரியா? என்கிட்ட ஒண்ணு இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு கீழானவர்களை பாருங்க. புரியுதா? அப்போ இதை எந்த விஷயத்துல நம்ம யோசிச்சு பார்க்கணும்னா, செல்வத்துல மட்டும்தான் யோசிச்சு பார்க்கணுமா அப்படின்றது கிடையாது. சரியா? எல்லா விஷயங்கள்லயும் எனக்கு மேலானவர்களை நான் பார்க்காம கீழே உள்ளவர்களை நான் பார்க்கணும். அப்ப இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்னுடைய உடல்ல அல்லாஹ் இத்தனை உறுப்புகளை அழகாக இயங்க வச்சிருக்கானே, சீராக இயங்க வச்சிருக்கானே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய அருட்கொடையை கொடுத்திருக்கானே, நன்றி செலுத்தணுமா? புரியுதா? அப்போ ஒரு நாளைய பொழுதுல நம்ம எத்தனை முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இந்த உடலை சீராக இயக்க வச்சிருக்கான், அதற்காக நன்றி யா ரப்பு அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தவர்களாக இருக்கிறோம். புரியுதா? அப்போ ஒரு விஷயம் இல்லாம போனா அதனுடைய அருமை தெரியறதுக்கும் அதுக்கு நன்றி செலுத்துறதுக்கும், இருக்கும் போதே அந்த விஷயத்தை நினைத்து நன்றி செலுத்துறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அதனாலதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். அப்ப அந்த நன்றி அப்படின்றத எப்ப சொல்லணும்? இருக்கிறப்பயே, என்கிட்ட இப்ப இருக்கா, அந்த இருக்கிற நிலையில நான் நன்றி செலுத்தணும். ஓகேவா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரம், நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரம், இந்த ஓய்வு நேரம் அப்படின்றது பிஸியா இருக்கிறவங்களுடைய லைஃப்ல போய் கேட்டா தெரியும். அந்த ஓய்வு நேரம் எனக்கு ஒரு 1/2 hour கிடைக்காதா, ஒரு 10 நிமிஷம் கிடைக்காதா? இந்த ரமலான் மாதத்திலயுமே எத்தனை பேர் சஹர் இஃப்தாருக்கு ஒரு ஓய்வா உட்கார்ந்து நோன்பு திறக்கவும் நோன்பு வைக்கவும் முடியாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? அப்ப அந்த நபர்கள் கிட்ட போய் கேட்டாதான் அந்த ஓய்வு நேரத்தினுடைய மதிப்பு தெரியும். அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுத்திருக்கு, தாராளமா கொடுத்திருக்கான், அந்த ஓய்வு நேரத்தை தாராளமா கொடுத்திருக்கான். இப்ப எத்தனை நபர் ஒரு நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஓய்வு நேரங்களுக்காக நன்றி செலுத்துறேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்?
சிந்திச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நன்றி செலுத்தணும். அதுல மிகப்பெரிய ஒரு நியமத், மிகப்பெரிய ஒரு அருட்கொடை என்ன அப்படின்னா, அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேர்வழி. இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்துல நிறைய விஷயங்கள் எப்படி பாக்குறோம் அப்படின்னா, முஸ்லிம் பெண்கள் வந்து ரீல்ஸ் பண்றதாகவும், அவங்க வந்து அவங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் நிறைய விஷயங்கள், சினிமா பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீல்ஸ்கள் பண்றாங்க. அதுக்கான எதிர்ப்புகளும் வந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சர்ச்சையான செய்தியா இப்போ சமீப காலங்கள்ல அடுத்தடுத்து தொடர்ச்சியா வந்ததை நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? இப்போ அந்த மாதிரியான நிலையிலையும் சரியா, இந்த மாதிரியான ஒரு நிலையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய வைக்கல. இது தப்பு அப்படின்னு உணரக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான்ல. கரெக்டா? எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், இப்ப நான் அல்லாஹ்வை நம்பக்கூடிய இயல்போட இருக்கேன், அதற்கு நன்றி, அதுதான் மிக முக்கியமான விஷயம். இதையும் தாண்டி உலகத்துல மிக சாதாரணமா இருக்கக்கூடிய தவறுகள், தீமைகள், இது எல்லாமே தீமை அப்படின்னு என்னை உணர வச்ச ரப்புக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? அதுவும் ஹிதாயத்துலதான் வரும். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அதாவது இன்னைக்கு உலகம் மிக சாதாரணமாக பல தீமைகளா ஆக்கிருச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இது மிகப்பெரிய பாவம், இது பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்ன எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உலக மக்கள்னால இன்னும் இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்கள் பல பேரு அதை வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. கரெக்டா? அதுல மோசமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியால வரக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, இதெல்லாம் நான் பார்க்க கூடாது, இதெல்லாம் நான் கேட்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்களுக்கு உணரக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அப்ப இதுவும் என்ன, அல்லாஹ்வுடைய அருட்கொடையில, அல்லாஹ்வுடைய ஹிதாயத்தினுடைய ஒரு பகுதி. அப்ப இதுக்கு நம்ம நன்றி செலுத்துறோமா? புரியுதா? இப்படி எக்கச்சக்கமாக இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல சூரத்துல் குரைஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் இருக்கு. நீங்க எல்லாருமே அதை ஓதிருப்பீங்க. என்ன என்ன அதுல வரும்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அப்படின்று வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 3 வசனங்கள். இப்ப இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷிகளை நோக்கி, குறைஷிகள்னா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்ந்தவங்க. அவங்கள அந்த குறைஷிகளை நோக்கி அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு சில விஷயங்களை நான் கொடுத்திருக்கேன், அதனால ரப்ப ஹாதல் பைத், இந்த ஆலயத்தினுடைய இறைவனை நீங்க வணங்குங்க அப்படின்னு சொல்றான். எந்த விஷயத்த குறிப்பிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குறைஷிகளுக்கு நினைவூட்டுறானா, மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் உங்களை பயணம் செய்ய வச்சிருக்கான்ல, மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் உங்களை பயணம் செய்ய வச்சிருக்கான்ல, இது அல்லாஹ்வுடைய அருள். அதை நீங்க நினைச்சு என்ன சொல்லுங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கன்னு சொல்றோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இன்னைக்கு எத்தனை நபர்களுக்கு பயணம் செய்யறது அப்படின்றது கடினமானதா இருக்கு? எத்தனை நபருக்கு இருக்கு? ஆனா இது கடினமாக இருந்தது ஒரு காலகட்டத்துல. ஆனா இது இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த ஒரு சிரமமும் கிடையாது. கரெக்டா? அப்ப அந்த மாதிரியான வசதியான வாழ்க்கை இப்போ உள்ள உலகத்துக்கு வந்துருச்சு. இதை நினைச்சு எத்தனை பேர் நன்றி செலுத்துறோம்? எனக்கு இந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு. வசதி அப்படின்றது இப்ப உள்ள மக்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, என்கிட்ட இப்ப கோடிக்கணக்கா பணம் இருக்கு அப்படின்னா அதுதான் என்னோட வசதின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது என்ன செய்யாது, அது 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 அப்படி கிடையாது. புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூறால தொடர்ந்து சொல்றான், அல்லதி அத்அமஹு மின் ஜூஇன் வ ஆமனஹு மின் கௌஃப் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த பயணத்தை உங்களுக்கு லேசாக்கி கொடுத்திருக்கேன், அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க. ரெண்டாவது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பசியின் போது உனக்கு உணவு கொடுத்திருக்கேன், நீ பயமா இருந்தப்போ உனக்கு அந்த பாதுகாப்பு, அந்த அபயத்தை நான் கொடுத்திருக்கேன். அப்ப இது எல்லாத்தையும் நினைச்சு நீங்க நன்றி செலுத்துங்க, இந்த ஆலயத்துடைய இறைவனை வணங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ப இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. சரியா? அப்ப இது எல்லாமே நான் உங்களுக்கு நினைவூட்டலாதான் சொல்றேன். நிறைய பேர் இதை செஞ்சிருப்போம், நிறைய பேர் அந்த இதெல்லாம் மறந்திருப்போம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நுண்ணிப்பாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னுடைய விரல்கள் நல்லா இயங்குது, என்னுடைய கண்களுடைய இமைகள் நல்லா சிமிட்டுது, சரியா? என்னுடைய வாய் சீராக பேசுது, காது சீராக கேக்குது. இப்படி என்னுடைய உடம்புல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உணவு, உடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் என்னைய நல்லபடியா வச்சிருக்கான். அப்ப அந்த வசதி அப்படின்றது செல்வம் மட்டும் கிடையாது.
செல்வத்தில் மட்டும் அடங்கவில்லை. இந்த செல்வம் அப்படின்றதை தாண்டி எல்லா விதமான வசதிகள் அப்படின்றது என்னுடைய ஆரோக்கியத்தில் அடங்கும், என்னுடைய உணவில் அடங்கும், என்னுடைய உடைகளில் அடங்கும், என்னுடைய பாதுகாப்பு, அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்திருக்கான், இதில் அடங்கும். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அமைதி, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு சண்டையும் இல்லை, என்னை சுத்தி உள்ள சூழல் அமைதியானதாக இருக்கு, நான் 5 வக்து தொழுகைய ஒரு ரிலாக்ஸா தொழுகிறேன். யோசிச்சு பாருங்க சகோதரிகளை, இந்த நிமிஷத்துல, இந்த ரமலான் மாதத்துல தொழுகையை எத்தனை பேர் எத்தனை இடத்துல அமைதியான நிலையில தொழுகிறாங்க. எத்தனை நம்மளுடைய சகோதர சகோதரிகளா இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. புரியுதா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எல்லாம் எனக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கான், அதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலான் மாதத்தை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? அதிகமா நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி கொள்ளணும். எதுக்கு நன்றி செலுத்தணும்? எல்லாத்துக்கும் நன்றி செலுத்தணும். இந்த ரிஸ்க்ன்றது இருக்குல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லியிருப்பான். ரிஸ்க் அப்படின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பான். ரிஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க் அப்படின்றது உணவு அப்படின்றதுல மட்டும் நின்றாது. நிறைய பேர் எப்படி இந்த இந்த ரிஸ்க்ன்ற வார்த்தையை மோஸ்ட்லி எதுல பயன்படுத்தி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னா, உணவு விஷயத்துல மட்டும்தான் இந்த ரிஸ்க பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலா இந்த ரிஸ்க் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, வாழ்வாதாரம். புரியுதா? அப்ப வாழ்வாதாரம் அப்படின்னா, அந்த வாழ்வாதாரம் ஒரு மனிதன் வாழ தேவையான விஷயம். சரியா? இதுக்குள்ள என்னென்னலாம் அடங்குமோ அது எல்லாமே ரிஸ்க் தான். சரியா? அப்ப அந்த ரிஸ்க்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ரசூல்லா 3 வேளை உணவு தொடர்ச்சியா சாப்பிட்டது கிடையாது. அவங்க வீட்டுல தொடர்ச்சியாக அடுப்பு எரிஞ்சது கிடையாது. இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி சஹருக்கு என்ன செய்யணும், இஃப்தாருக்கு என்ன செய்யணும், அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சதே கிடையாது. இன்னும் மேலதிகமாக ரசூல்லா இஃப்தாருக்கு என்ன வச்சு நோன்பு திறந்தாங்க, சஹருக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க, இதுதான் சாப்பிடணும் அப்படின்ற விஷயம் கூட நமக்கு பதிவாகல. அப்ப அந்த உணவு அப்படின்றது ஒரு ஒரு முக்கியமானதா, உணவு அப்படின்றது வாழ்றதுக்கு தேவையான விஷயம்தான். ஆனா அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கடுமையான பசி. சரியா? அவங்க கிட்ட 2 தோழர்கள் வராங்க, 2 சஹாபாக்கள் வர்றாங்க. எந்த நிலையில வர்றாங்க அப்படின்னா, ரொம்ப பசியினால வர்றாங்க. சரியா? ரொம்ப பசிக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ வந்தப்போ ரசூலுல்லாஹ் என்ன நிலைமையில தான் இருக்காங்க? அதே பசி நிலைமையில தான் இருக்காங்க, சாப்பிட எதுவுமே இல்ல. அப்ப 3 பேரும் சேர்ந்து போறாங்க. அந்த தெருவுல நடந்து போறப்போ ஒரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க 3 நபர்களுக்கும் ஒரு ஆட்டை அடித்து விருந்தாக வைக்கிறாங்க. சரியா? இப்போ அதிகப்படியான பசி, சாப்பிட உணவு இல்ல. அப்படிப்பட்ட வறுமையான நிலையில ஒரு சஹாபி அவங்கள கூப்பிட்டு அந்த விருந்தா அழைச்சிருக்காரு. அப்போ அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு அருட்கொடைகளுக்காக மறுமை நாளில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப அவ்வளவு பசியில இருந்த ஒரு நிலைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டி சொல்லல. எதுவும் நம்ம இவ்வளவு பசியில இருந்தோமே அந்த மாதிரியான விஷயத்த ரசூல்லா சொல்லல. ரசூல்லா என்ன சொன்னாங்க? இது உனக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடைப்பா, இதுக்கு நீ மறுமையில கேள்வி கேட்கப்படுவ அப்படின்ற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இந்த விஷயம் ஓகே. இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் அருட்கொடைகளை கொடுத்திருக்கான், நிறைய ரிஸ்க்க கொடுத்திருக்கான். அந்த ரிஸ்க்கு நன்றி செலுத்தணும்ன்ற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு வேளை இந்த நன்றி செலுத்துறத ஒரு மனுஷன் மறந்துட்டான், நன்றி செலுத்தல அப்படின்னா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப அந்த மனுஷனை திருப்பி நேர்வழிக்கு கொண்டு வரணும். நான் சொல்ற விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு மனிதன் அல்லாஹ் அவனுக்கு இவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்துமே அவன் நன்றி செலுத்தல. அப்போ அவனை ஒரு நேரான பாதையில கொண்டு அவனை நன்றி செலுத்தவனா ஆக்கணும். அப்படின்னா அல்லாஹ் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றான்னா, சோதனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். எப்படி சோதனை கொடுப்பேன், எதன் மூலியமாக சோதனை கொடுப்பேன் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்ஷன் பண்றான் அப்படின்னா, நோயை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், உங்களுக்கு நெருக்கமானவர்களின் மரணத்தை கொண்டு சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 நிலைகளை அல்லாஹ் சொல்றான். யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் நோயில படுத்துட்டாரு அப்படின்னா, அந்த நோயில படுத்திருக்கக்கூடிய நபர் திருப்பி எழுந்து வரும்போது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சிலர், அதாவது நல்ல இபாதத் செய்யக்கூடியவங்களா இருந்திருப்பாங்க, இடையில கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும்.
அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட நோயின் காரணமாக திருப்பி அதுல இருந்து மீண்டு வரும்போது எப்படி வந்தாங்க சுபஹானல்லாஹ் அப்படின்னா, அல்லாஹ்வ ஆழமாக நம்பக்கூடிய, அல்லாஹ்வுக்கு அதிகப்படியான நற்செயல் செய்யக்கூடியவங்களா அதுல இருந்து மீண்டு வந்தாங்க. அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு அந்த விஷயத்த கொடுக்குறேன்னு சொல்றான்? அந்த நோயை கொடுத்து உங்களை சோதிப்பேன். எதுக்கு? நீங்க என்கிட்ட பணிந்து வரணும் அப்படின்றதுக்காக. இன்னுமே குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதாரணங்களை நிறைய சொல்லுவான் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா வகுப்புகள்ல பார்த்துட்டு வரோம். இதுல ஃபிரௌனுக்கு கொடுத்த அந்த சோதனையாக இருக்கட்டும். ஃபிரௌன் வந்து ஒரு மோசமானவன் தான். ஆனாலும் இஸ்லாம் அப்படின்ற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரௌன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். கரெக்டா? யார் மூலியமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் மூலியமா கொடுத்தான். அப்போ ஃபிரௌன் அதை ஏத்துக்கல. அவனுக்கு சில சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தான். அதே மாதிரி குர்ஆன்ல மென்ஷன் ஆயிருக்கிற நிறைய பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகளை கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். எதுக்கு நான் அந்த சோதனைகளை கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கான தண்டனை இல்ல, அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. நீங்கள் பணிந்து வரணும் அப்படின்றதுக்காக, பணிந்து யாருக்கிட்ட போகணும்? அல்லாஹ் கிட்ட திருப்பி போகணும் அப்படின்றதுக்காக நாம அந்த சோதனையை கொடுத்தோம். அப்ப அந்த சோதனையை கொடுத்தும் ஒரு மனிதன் திருந்தல, நன்றி செலுத்தல அப்படின்னா, அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறேன் அப்படின்ற சொல்றான் அப்படின்ற விஷயத்த நான் தொடர்ச்சியா சொல்றேன். அந்த விஷயத்த கடைசியா சொல்றேன். அப்ப இந்த நோய், வறுமை, நெருக்கமானவர்களுடைய மரணம், இந்த 3 விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு சோதிக்கக்கூடிய விஷயம், நன்றியற்றவனாக ஆகும்போது. அப்போ என்ன செய்யறான்? ஒரு மனிதன் நோயுற்று இருக்கான். சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, நோயாளியா ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா, அவன் ஆரோக்கியமா இருந்தப்போ என்னென்ன நன்மைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தானோ அந்த நன்மைகள் எல்லாம் அவன் நோயுற்றக்கு அப்புறமும் கிடைக்கும். இப்ப நோய்னு நான் சொல்றது, நோய்னா பெரிய பெரிய கேன்சரு, இன்னும் பெரிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்மளுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய காய்ச்சல் உட்பட அல்லாஹ்வுடைய சோதனை தான். சரியா? நம்ம படிச்சிருப்போம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய கால்ல தைக்கும் முள் உட்பட. சரியா? அந்த முள்ளு குத்துனா ஒரு வலி ஏற்படும்ல, அந்த வலிக்காக கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் அப்படின்ற ஹதீஸை கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி ஒருத்தர் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒருத்தருக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எப்படி மரத்துல இருந்து இலைகள் உதிருமோ அது போல அந்த மனிதருடைய பாவங்கள் உதிர்க்கப்படுது அப்படின்ற செய்தியை பார்த்திருக்கோம். இப்ப இதையும் தாண்டி அந்த நோயின் மூலியமா ஒரு மனுஷன் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வை பொருந்திக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். நான் என்ன தவறு செஞ்சேன், அல்லாஹ் எதற்காக எனக்கு இந்த சோதனையை கொடுத்திருக்கான் அப்படின்ற விஷயத்த சிந்திச்சு பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வராங்க. என்ன அவங்களுக்கு என்ன விஷயம், எதற்காக வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வலிப்பு நோய் வருது. சரியா? அந்த வலிப்பு நோய் வந்தா அவங்கள அறியாம எந்த இடத்துல இருக்காங்களோ, இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடை வீதியில இருக்காங்க அப்படின்னா, அந்த கடை வீதியிலேயே அந்த வலிப்பு நோய் வரும்போது விழுந்துடுறாங்க. விலகுறது மூலியமா அவங்களுடைய ஆடைகள் விலகுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அந்த பெண்மணி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? இந்த வலிப்பு நோய் குணமாகணும், எனக்கு துவா செய்யுங்க யா ரசூலுல்லாஹ்னு கேக்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பொறுமையாக இருந்தீங்க. இப்ப நான் துவா செய்யறேன், துவா செஞ்சா உங்களுக்கு அதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபா அளிப்பான், குணமாயிரும். அதையும் தாண்டி நீங்க பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த பொறுமைக்கு கூலி மறுமையில சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு வெகுமதியா கொடுப்பான் அப்படின்ற விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க சகோதரிகளே, அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கக்கூடிய எல்லா சோதனைக்கு பின்னாடியும் அவன் கிட்ட நெருங்கி வரணும் அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நம்மள இருக்கக்கூடிய பல நபர்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ் ஒரு சின்ன விஷயத்த கொண்டு சோதிச்சுட்டாலும், அதாவது எனக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரி சிந்திச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி வகுப்புலயே நான் இந்த விஷயத்த, இந்த ஒரு கருத்தை நான் பதிவு செஞ்சேன். என்ன அப்படின்னா, உலகமே இருண்ட மாதிரி யோசிக்கிறாங்க. சரியா? அது எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்படாத சோதனையா, நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத சோதனையா, இன்னொரு ஒரு பிரபல்யமான ஒரு வாசகமும் இந்த மக்கள் கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, நபிமார்கள் வாழ்ந்த காலம் வேற, சஹாபாக்கள் வாழ்ந்த காலம் வேற, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் வேற, அவங்க வேற, நம்ம வேற. அப்புறம் ஏன் நம்மளுக்கு இந்த ஹதீஸ்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து கொடுக்கணும்? இந்த குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் பாதுகாத்து கொடுக்கணும்? அந்த சமூகம் அப்ப வாழ்ந்த நபர்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கலாமே, அவங்களோட நிப்பாட்டி இருக்கலாமே. ஏன் அந்த குர்ஆனை பாதுகாத்து அல்லாஹ் இப்ப வரைக்கும் நம்ம கையில கொடுத்திருக்கான்? ஏன் இவ்வளவு வரலாறுகள் நம்ம கிட்ட இருக்கு?
நம்ம சிந்திக்கணும்ன்றதுக்காக தான், அதே மாதிரியான வாழ்க்கைய நம்ம பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான். சரியா? அப்போ எல்லா விஷயங்களும் இந்த சோதனை எனக்கு ஒரு நோய் ஏற்படுதா, இது அல்லாஹ் என்னைய தண்டிக்கிறானா, என்னைய சோதிக்கிறானா, நான் என்ன செஞ்சேன் அப்படின்ற விஷயத்த சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஆஹ் இந்த இந்த விஷயம் ஒரு ஒரு நபர், அதாவது நோய், வறுமை, நெருக்கமானவர்களின் மரணம் சொல்லிட்டேனா, இப்போ சில நபர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்குல்ல, இந்த இபாதத்துகள் அப்படின்றது இளமை காலத்துல ஒரு மாதிரியும் முதுமை காலத்துல ஒரு மாதிரியும் இருக்கும். சரியா? இது நீங்க வீட்டுல இருக்கிறவங்கள கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சிலர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க முதுமையை அடைஞ்சிட்டாங்க, வயசு ஆக 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 அவங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த பொறுப்புகள் குறைஞ்சிரும். நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு இந்த விஷயம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்புகள் இருக்கும்ல, அந்த பொறுப்புகள் குறைய குறைய என்ன செய்வாங்க அப்படின்னா, இபாதத்துக்களை அதிகப்படுத்திக்குவாங்க. சரியா? இபாதத்துக்களை அதிகப்படுத்திக்குவாங்க, அதிகமான சுண்ணத்துகள் தொழுவாங்க, சுண்ணத்துக்களை முழுமையா தொழுது, நஃபில்களை அதிகமா தொழுது, இந்த மாதிரி தர்மம் செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் முன்னாடி, அவங்களுடைய முதுமையை அடையிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, தொழுதிருப்பாங்க, இந்த தொழுகை முழுமையாக இருந்திருக்காது. தர்மம் செஞ்சிருப்பாங்க, அது முழுமையான முறையில இருக்காது. புரியுதா? அப்போ இந்த விஷயத்த கம்பேர் பண்ணி நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ முதுமை அப்படின்றது ஒரு இயலாமைக்கான பருவம். கரெக்டா? அப்ப அந்த இயலாமைக்கான பருவத்துல நான் அல்லாஹ்வை நெருங்குறேன் அப்படின்றது தவறு கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் அதற்கான கூலிகளை கொடுப்பான். சரியா? ஆனா அவர் இளமையில் இருந்தப்ப செய்யக்கூடிய அந்த இபாதத்துகளுக்கு ஈடாகாது. எதனால இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, குர்ஆன்ல 57வது அத்தியாயம் 10வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றான். என்ன அப்படின்னா, இப்போ மக்கா வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. மக்கா வெற்றினா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவை வெற்றி கொண்டு மக்காக்குள்ள நுழைஞ்சாங்க. சரியா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அந்த அதிகாரம், ஆட்சி அப்படின்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கையில கொடுத்தான். இப்ப இதுக்கப்புறம், அதாவது இந்த மக்கா வெற்றிக்கு அப்புறமா நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. சரியா? நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல இந்த 57வது அத்தியாயம் 10வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மக்கா வெற்றிக்கு முன்னும் மக்கா வெற்றிக்கு பின்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் செய்த தர்மம் சமமாகாது. யாருடைய தர்மம் சமமாகாதுன்னு அல்லாஹ் சொல்றான்? மக்கா வெற்றிக்கு முன் தர்மம் செய்தவர்களும் மக்கா வெற்றிக்கு பின் தர்மம் செய்தவர்களுடைய தர்மம் சமமாகாது. ஆனால் அவர்களுக்கு அழகான கூலி உண்டு, அவர்கள் அனைவருக்கும் அழகான கூலி உண்டுன்னு சொல்றான் அல்லாஹ். இப்ப ரெண்டு பேத்துக்குமே கூலி அப்படின்றது இருக்கு. சரியா? ஆனா சமமாகாது. ஏன் சமமாகாது? மக்கா வெற்றிக்கு முன் உள்ள நிலைமை எப்படி? அதாவது உண்மையாவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு வெற்றி கிடைக்குமா, நம்ம உண்மையாவே ஜெயிப்போமா அப்படின்ற நிலையில, அதாவது ஒரு ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலையில அவங்களுடைய செல்வத்தை வாரி கொடுத்தாங்க சஹாபாக்கள், அவங்களுடைய உடல் உழைப்ப கொடுத்தாங்க சஹாபாக்கள், அவங்களுடைய உயிரை கொடுத்தாங்க சஹாபாக்கள். ஆனா ஆட்சி அதிகாரம் உறுதியா ரசூல்லா கிட்ட வந்துருச்சு, இஸ்லாம் தான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் வெளிப்படையா ப்ரூவ் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா இஸ்லாத்துக்குள்ள வந்தவர்கள் தர்மம் செய்யறது அப்படின்றது அவர்களுக்கு ஈடாகாது. ஆனா ரெண்டு பேத்துக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கறேன்னு சொல்றோம், ஆனா அதுக்கு சமமாகாது அப்படின்ற விஷயம் இருக்கு. அதாவது சொர்க்கம் இருக்குல்ல, இந்த சொர்க்கத்துல ஒவ்வொரு படித்தரங்கள் இருக்கு. இப்போ ஒரு படித்தரத்துல இருக்கிறவங்க இன்னொரு படித்தரத்துல, தனக்கு மேலான படித்தரத்துல உள்ளவங்களை எப்படி பாப்பாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நம்ம உலகத்துல இருந்து எப்படி வானத்துல ஒரு நட்சத்திரத்தை பாக்குறோமோ அதை போல பாப்பாங்களாம். அவ்வளவு உயர்வான நிலையில இருப்பாங்களாம். அப்போ சொர்க்கம் அப்படின்றதே அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு உலகத்துல வாழ்ந்தவர்களுக்கு, நன்மை செய்தவர்களுக்கு தான் கிடைக்கும். கரெக்டா? அப்ப அந்த ஸ்வர்க்கம் அப்படின்றதுக்குள்ளேயே கூலிகள் வெவ்வேறு வகையா இருக்கு. கண்டிப்பா அதுல எதுவும் குறைகள் இருக்காது. சொர்க்கம் அப்படின்றதுல எந்த ஒரு குறையும் இருக்காது, அந்த விஷயத்த நான் சொல்லல. ஆனா கீழ இருக்கிறவர்கள் மேல உள்ளவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, வானில் நீங்கள் சுரையா என்னும் நட்சத்திரத்தை பார்ப்பதை போன்று பார்ப்பார்கள். அதாவது ஒரு நட்சத்திரத்தோட பெயரை சொல்லி, இந்த நட்சத்திரத்தை எப்படி நீங்க வானத்துல நிமிர்ந்து பாக்குறீங்களோ இதே மாதிரிதான் சொர்க்கத்துல கீழ் படித்தரத்துல உள்ளவங்க மேல் படித்தரத்துல உள்ளவங்கள பாப்பாங்க. அப்ப நம்மளுடைய ஆம்பிஷன் எப்படி இருக்கணும், நம்மளுடைய அந்த அந்த விஷயம்
நான் ஒரு விஷயத்த வெற்றி கொள்ளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த வெற்றியினுடைய உச்சபட்சமா எனக்கு யாரப்போ கூடு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கான், அல்லாஹ் எனக்கு என்ன அருட்கொடைய கொடுத்திருக்கான் அப்படின்றத சிந்தித்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதையும் தாண்டி அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் சரியா, எல்லா சோதனைகளும் இறுதியா நம்ம எந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தீனை, நம்மளோட மார்க்கத்தை பாதுகாத்த நிலைமையில நம்ம இருக்கணும். அந்த தீன் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். நான் இன்னொன்னு சொன்னேன்ல, அதாவது கடைசியா உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்றேன் அப்படின்றத சொன்னேன்ல, அந்த ஆயத்தை நான் படிச்சு காமிக்கிறேன். அதாவது நல்லா கவனிங்க. 6வது அத்தியாயம் 42, 43, 44. உமக்கு முன்னர் இருந்த சமுதாயங்களுக்கு நாம் நம் தூதர்களை திட்டமாக அனுப்பினோம். யார் இத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றான். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களையும் நம்ம வாழ்ந்த சமூகங்களுக்கும் நம்ம தூதர்களை அனுப்பினோம். அவர்களை நோயை கொண்டும் வறுமையை கொண்டும் நாம் பிடித்தோம். நோயையும் கொடுத்தேன், வறுமையையும் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான்? அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. பணிந்து வரும் பொருட்டு அப்படின்னா என்ன? என்கிட்ட வந்துரு, இந்த நேர்வழிக்கு நீ வந்துரு அப்படின்ற விஷயத்துக்காக இந்த 2 விஷயத்தையும் கொடுத்து நான் சோதிச்சேன். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நம்மிடம் இருந்த அவர்களுக்கு வேதனை வந்த போது அவர்கள் பணிந்திருக்க வேண்டாமா? புரியுதா? அப்ப இந்த விஷயத்த கொடுத்துட்டு நோய் வறுமை அதை தாண்டி அதை கொடுத்தும் அவங்க திருந்தல, அவங்க அல்லாவின் பக்கம் வரல, நன்றி செலுத்தல. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் வேதனை கொடுக்குறான். அப்ப அந்த வேதனை வந்தும், அந்த வேதனை வந்ததுக்கு அப்புறமாச்சும் அவங்களுடைய இதயம் பணிந்திருக்க வேண்டாமா அப்படின்றத சொல்லிட்டு அவர்களுடைய இதயங்கள் இறுகிருச்சு, இறுகி விட்டன. அவர்கள் செய்து கொண்டவற்றை ஷைத்தான் அவர்களுக்கு அலங்காரமாக காட்டிவிட்டான். இப்போ அடுத்த ஆயத்து தான் ரொம்ப 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 முக்கியமான ஆயத்து. அடுத்து 44வது ஆயத்து தான் ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஆயத்து. அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டதை அவர்கள் மறந்து விட்ட போது. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு மனுஷன் உலகத்துல பிறக்கிறான், பிறந்து அவன் பருவம் அடைகிறான். பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறமா அல்லாஹ்வை பத்தி உணர்ந்து அல்லாஹ்வை நெருங்கி நிறைய செயல்கள் செய்யறான். அதுக்கு நடுவுல அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய சோதனைகள் மூலியமா அவன் கொஞ்சம் வழி தவறி போறான். வழி தவறி போனதுக்கு அப்புறமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அந்த நினைவூட்டலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எது உண்மை, எது நேரான வழின்ற நினைவூட்டலை கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த நினைவூட்டல்ல அவன் திருந்தி வரல, அப்ப சோதனை கொடுப்பான். எதை கொடுத்து சோதனை பண்ணுவான்? நோயை கொடுப்பான், வறுமையை கொடுப்பான். அப்ப அதுல இருந்து அவன் மீண்டு வரல, அப்ப தண்டனைகளை கொடுப்பான். அதுல இருந்து அவன் மீண்டு வரல அப்படின்னா கடைசி ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இந்த கடைசி ஸ்டேஜ் என்னன்னு அல்லாஹ் சொல்றானா, அவர்களுக்கு எல்லா பொருட்களின் வாயில்களையும் நாம் திறந்து விடுவோம். பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த வேளை நம் வேதனை அவர்களை திடீரென்று பிடித்துக் கொள்ளும். அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர். அதாவது அல்லாஹ் என்ன சொல்றானா, அந்த மனிதன் தப்பு செஞ்சிட்டு இருக்கான். அல்லாஹ் என்ன செய்யறான்? அவன் மீண்டு வரணும்னு அவனுக்கு அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்றதை கேட்கல, நினைவூட்டல்களை புறக்கணிச்சுட்டான். திடீர்னு அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அவனுக்கு கொடுப்பான். செல்வம் நிறைய வந்துரும். அவன் என்ன ஆசைப்பட்டானோ, இந்த உலகத்துல என்ன விஷயங்கள்லாம் ஆசைப்பட்டானோ எல்லா விஷயங்களையும் அந்த நபருக்கு கொடுத்துருவான். நிறைய கொடுத்தோன்னே அவன் என்ன நினைப்பான்? பரவாயில்ல, நம்ம அல்லாவுக்கு பிடிச்ச அடியானா இருக்கும் போல, நம்மளுக்கு நிறைய விஷயத்த அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்ற விஷயத்த நினைச்சுக்கிட்டே அவன் எந்த வழியில இருந்தானோ அதே வழியில நிலைச்சிருப்பான். எப்படி நிலைச்சிருப்பான்? மகிழ்ச்சியோட இருப்பான். அப்படி மகிழ்ச்சியோட இருக்கிற சமயம் அல்லாஹ் வேதனை கொண்டு அவர்களை பிடிச்சிருவான். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நிலைமை நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இந்த ஒரு ஆயத் மிக மிக பொருத்தமானதாக இருக்கும். சரியா? அப்போ ஒருத்தர் செல்வந்தரா இருக்காரு, வசதி, இந்த விஷயத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதற்கு முன்னாடியும் பதிவு செஞ்சிருக்கேன். அதாவது ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்கு, செல்வ செழிப்போட இருக்காரு, எல்லா விதமான பலத்தோடையும் இருக்காரு அப்படின்ட்டு நினைக்கிறவங்க செல்வ செழிப்பு கொடுக்கப்பட்டவர்கள் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அளவற்றதா அவங்களுக்கு கொடுத்திருக்கானே, நம்மளுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்கள சிறிது காலம் தாமதித்து வடிச்சிருக்கானே தவிர அது உண்மையானது கிடையாது. திடீர்னு அவங்களுக்கு ஒரு வேதனை வரும், அந்த வேதனை அவர்களை பிடித்து கொள்ளும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த கல்ப அல்லாவுக்கு நன்றி உள்ள கல்பாக ஆக்கிக்கணும். எனக்கு ஒரு சோதனைய நோயின் மூலியமா அல்லாஹ் கொடுக்குறான், ஏதோ ஒரு நோய் வருது, அந்த நோயின் மூலியமா அல்லாஹ் எனக்கு என்ன சொல்றான்னு நான் உணரணும். அல்லாஹ் என்னைய அவன்கிட்ட திருப்பி வர சொல்றான். ஒரு வறுமையான நிலையை அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அப்ப நம்ம என்ன உணரணும், அல்லாஹ் என்னை அவன்கிட்ட வர சொல்றான். இப்ப நம்மளுக்கு நெருக்கமானவர்கள் யாரோ மரணிச்சுட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க, அந்த மௌத்தினுடைய கஷ்டத்தின் மூலியமா நம்ம என்ன உணரணும், அல்லாஹ் என்னை அவன்கிட்ட திரும்பி வர சொல்றான். இப்படின்ற விஷயத்தான் ஒரு மனிதன், ஒரு உண்மையான முஸ்லிம் அவனுடைய மனதுல நிலை கொள்ளணும். இப்ப அப்படிப்பட்ட அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும், எல்லா நிலைகள்லையும், அல்லாஹ் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் எல்லா நிலைகள்லையும் அல்லாவுக்கு நன்றியுள்ள அந்த கல்பாக அல்லாஹ் உங்களுடைய கல்பையும் என்னுடைய கல்பையும் ஆக்கி தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.